வணக்கம். இன்றைய செய்திகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என பொறுப்புணர்வுடனும் கவலையோடும் அக்கட்சி பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலும் சுட்டிக்காட்டினேன். ஆனால் அதை அப்படியே திருப்பி விசிகவை திமுக விழுங்கிவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அவருக்கு இப்படித்தான் பேச வேண்டும் என யாரோ சொல்லித் தருகின்றனர். அவராகவே இப்படி சொல்கிறார் என்பதை ஏற்க முடியவில்லை. அதிமுகவுக்கு எதிராக நான் பேசுகிறேன் என அவர் நினைப்பதாக கருதுகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்பதை கட்டாயம் நன்கு உணர்வர். சேராத இடத்தில் சேர்ந்திருக்கும் சூழலில் இப்படியெல்லாம் பேசுகிறார். இது குறித்து வருத்தப்பட எதுவும் இல்லை. கடந்த 2001ஆம் ஆண்டில் இருந்து ஓரிரு பொது தேர்தல்களை தவிர திமுகவுடன் தான் விசிக பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. திமுகவால் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை. இதை பழனிசாமி திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என தெரியவில்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். தேவையற்ற மனுக்களை போட்டு இந்து மத தலைவர்களையும் நீதிமன்ற நேரத்தையும் அவமதிக்கும் வழக்கத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த தேசிக சுவாமிகளிடம் ஞாயிற்றுக்கிழமை கூட விசாரணை நடத்திவிட்டு தற்போது அவரது முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது திமுக அரசின் ஏவல் துறை. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் தினமும் சீர்கெட்டு வரும் வேளையில் மதுரை ஆதீனத்தின் மீது கவனத்தை குவித்து எதை திசை திருப்ப பார்க்கிறது திமுக அரசு? பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி இந்து மத மடாதிபதிகளை துன்புறுத்தி குறிப்பிட்ட சில சமூகத்தவரின் ஓட்டுக்களை கவரலாம் என்று திட்டமிடுகிறதா? அடக்குமுறையை கையில் எடுத்து தமிழகத்தில் ஆன்மீக சிந்தனையை முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறதா? திமுகவின் குறிக்கோள் எதுவாயினும் அதை தேசியவாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிப்பர் என்னும் உண்மையை திமுக அரசு உணர வேண்டும். மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரும் காவல்துறை மனுவை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த தேர்தல் வழக்கில் திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்த சொத்து மற்றும் வழக்கு விவரங்களின் ஆவணங்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையில் உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 8039 ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதல் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கோவில்கள் என அனைத்து இடங்களும் ரீல்களுக்கான இடங்களாக மாறி உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளிடையே நிலவி வரும் மோதல், அமெரிக்காவின் வரி விதிப்பு குழப்பம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நடுவே இந்திய பொருளாதாரம் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் சீராக உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் சடலங்கள் புதைக்கப்பட்ட வழக்கில் நடத்தப்படும் விசாரணை வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்று அம்மாநில பாஜக தலைவர் விஜேந்திரா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை நல்லுறவை நீண்டகால கண்ணோட்டத்தில் மேலும் வலுப்படுத்த நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் மூழ்கி இருப்பதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் சீனர்களுக்கு இந்த வாரம் முதல் சுற்றுலா நுழைவு இசைவு வழங்கப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து சீன நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு சுற்றுலா நுழைவு இசைவு வழங்குவதை கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா நிறுத்தியிருந்தது. மேற்கு வங்கத்தை ஒட்டிய சர்வதேச எல்லையில் வங்கதேசத்தில் இருந்து கடத்தப்பட்ட 89.4 கிலோ போதைப் பொருளை எல்லை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பிரபல இணையவழி ஆடை வர்த்தக நிறுவனமான மிந்த்ரா அந்நிய நேரடி முதலீடு விதிகளை மீறி 1654 கோடி ரூபாயை முறைகேடாக பெற்றதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்நிய செலாவணி நிர்வாக சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நிலையை காரணம் காட்டி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
உணவு பற்றாக்குறையால் கடுமையான பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ள காசாவில் போதிய அளவு உணவுப் பொருட்களை விநியோகிக்க இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் நெருக்கடி அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தான் நாட்டை புரட்டி எடுத்துள்ள கனமழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 234 அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.